ஹாய்! என்னடா என்னோட கையில் ஆயுதங்களை வச்சு ஆட்டிகிட்டு இருக்கேனேன்னு நீங்கள் பார்க்கலாம். வீடியோ வெல்கம் பண்ணுற விதமாலாம் இல்லை. என்னோட ரூம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதை பல நாளாக சுத்தம் பண்ணலான்னு நினச்சேன். சரி ஓகே இன்றைக்காவது பண்ணலான்னு சொல்லி என்ட்ரு ஆகிட்டேன் என் ரூம்குள்ளார. ஸோ நந்தினி என்ன பண்ணுற? மேலே சன்சைடில் உட்காந்து என்ன பண்ணுற? பாருங்க, இதுதான் என்னோட ரூமு. ஸோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னோட ரூமோட கபோர்ட்லேயே வந்து இந்த மாதிரி மிரர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அது தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு ரூமை அடைக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரூமு. இதுக்கப்புறம் என்னோடய கபோர்டுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே நான் கொஞ்சம் ப்ராப்பராக நான் வைக்கல. கொஞ்சம் ஊருக்கு போனப்போ எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனது. ஒரு 2-3 இந்த மந்த்லேயே 2-3 ட்ரிப்பு வெளில போனேன்னா, ஸோ அதனால் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து வெளியிலே வச்சுட்டு வாஷ் பண்ணி எல்லாம் அதை பக்கெட்லேயே வச்சுட்டு அதை ப்ராப்பராக வந்து கபோர்டுக்குள்ளார அடுக்கி வைக்கவே இல்லையா. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சிடலான்னு தான் வந்தேன். ஸோ என் அக்கா ரூம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அவள் ஒசூரில் இருக்கிறனால ரொம்ப ரேராக தான் வருவாளா. சரி அவள் ரூமில் கொண்டு போய் அந்த சிங்கிள் கார்ட் பெட் அதெல்லாம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் இந்த ட்ராலி பேக்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்த வாக்கில் இருந்ததா. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸோ பெட்டை கொண்டு போய் அவள் ரூமில் போட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த 2 ட்ராலி பேக்கையும் பார்த்துட்டிங்கன்னா அவள் ரூம்லேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அவள் அந்த ரூம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னோடய ரூமை. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அப்புறம் கபோர்டில் கையை வச்சிட்டேன். அதாவது இந்த பரோட்டா சூரி காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல இருந்து கோட்டையெல்லாம் அழிங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கபோர்டில் இருக்க துணியெல்லாம் எடுத்து போடுங்க, நான் முதல்ல இருந்து மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நடுவில் உட்காந்துட்டேன். ஸோ மடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்னு தவிர அது தீர்ந்த பாட்டை காணா. என்ன பண்ணுறது? ஐயோ இவ்வளோ ட்ரெஸ் நம்ம வச்சுருக்கோமா. போடுறப்ப பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ் கூட கையில் இல்லை, எல்லாம் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் மடிக்கிறப்ப ஐயோ என்ன இவ்வளோ இருக்கா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நான் தனியாக உட்காந்து மடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் யோசிச்சுக்கிட்டே அப்போ தான் எங்கள் நந்தினி வந்து என்ட்ரி கொடுத்தா. ஸோ அவகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, ஏன்னா நம்ம தனிமையாக இருந்து மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கள் அம்மா கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் தான் என் ரூமை வந்து க்ளீன் பண்ணுறேன்ட்டு வந்தேன்னா. ஸோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடலான்ட்டு வந்து ரொம்ப நேரமாக ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுதான் என்னோடய கபோர்டோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கபோர்டு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து ஒட்டரை அடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா ஒட்டரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரூம் ஃபுல்லாக நல்லா ஒட்டரை அடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஒரே தான் மாஃபும் போடுறலான்னு சொல்லிட்டு மாஃபும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாஃப் போட்டதுக்கப்புறம் தான் என் ரூமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மிரரும் தொடச்சி ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதையும் வந்து நல்லா போட்டு தேய்ன்னு நல்லா தேய்ச்சி நல்லா பலன்னு ஆக்கியாச்சு. வாங்க என்னோடய ரூமோட ஃபைனல் லுக்கை பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு அழகாக இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி வச்சேன். இந்த டேபிளில் உட்காந்து தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த விண்டோட லுக் நல்லா இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு. இந்த மிஷினில் வந்து ரொம்ப ரேராக தான் தைப்பேன், ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு தைக்க தெரியாது, ஓரளவுக்கு அடிப்பேன் துணி. ஸோ இந்த என் ரூமை பொறுத்தவரையில் 2 விண்டோ இருக்குது. ஸோ 2 விண்டோட வியூவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சுற்றிலும் மரங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிரர் நல்லா தொடச்சதுக்கு நல்லா க்ளீனாக தெரியுதில்ல. ஸோ அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் என்னோடய ரூம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் எனக்குன்னு இண்டிவிஜுவலாக ரூம்லாம் இருந்தால் கூட நான் வந்து இந்த ரூமில் தூங்கவே மாட்டேன். என்னோடய அம்மா அப்பா கூட கீழே தான் எப்பொழுதுமே தூங்குவேன். யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலோ இல்லை என் அக்கா வீட்டிலேருந்து வந்திருந்தாலோ அவங்க கூட அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு வேணுமா இங்கே ரூமில் இது படுத்து தூங்குவேன் தவிர மற்றபடி பெருசாக அந்த ரூமை தூங்குறதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய திங்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ரூமை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சா. சரி ஓகே நல்லா ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப நாளாகவே இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே வீடியோவும் எடுக்கலாம், நம்ம பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லைங்க, சுயம்தான் பண்ண போகிறேன். அதாவது அதுக்கு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு வெல்லம் ஏலக்காயெலாம் இடித்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த பருப்பை ஆற வச்சு மிக்சியில் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு
அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், ஸோ அதையும் இந்த பருப்பையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும். இதோட வந்து தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அப்புறம் நெய் சேர்க்கலாம், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோம்னா தான் அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதை நல்லா பால் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணணுன்னா கோதுமை மாவுலையும் வந்து டிப் பண்ணி போடலாம், இல்லை மைதா மாவுலேயே டிப் பண்ணி போடலாம். நான் இந்த தடவை மைதா மாவு தான் யூஸ் பண்ணி டிப் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த உருண்டையை ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் அந்த மைதா மாவு கரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு உள்ளே இருக்க பருப்பு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரிகிற அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ நல்லா நினச்சி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணால் தான், ஏன்னா அடுத்து காரம் பண்ணிட்டோம்னா அந்த காரம் வந்து எண்ணெயில் இறங்கிரும், ஸ்வீட்டில் வந்து அந்த காரம் தெரியுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டார், நானும் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணிக்கிட்டு அடுத்து பஜ்ஜி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காரமாக பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டா முடியாது, ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடும்ட்டு. ஸோ பஜ்ஜி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, கடலை மாவு கொஞ்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு சேர்த்து கொஞ்சோண்டு சோடா மாவு, உப்பு கொஞ்சோண்டு வந்து ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் வந்து அந்த கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு வாழைக்காவை நல்லா சீவிட்டு அதை டிப் பண்ணி போட்டுடணும். ஸோ போட்டு எடுத்தால் பஜ்ஜி தயார். ஸோ எடுத்து வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டோட டேஸ்ட்டும் வேறு லெவல், அடிப்பொலி. ஸோ உங்கள் வீட்டில் என்றைக்காவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா என்ன ரெசிபி செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை செஞ்சுருந்தேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஓகே. அடுத்து அப்படியே ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்ச கையோடையே வந்து டீயும் போட்டுட்டேன். டீ போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும், எந்த ஒரு பலகாரம் சாப்பிட்டாலும் டீயோடு முடித்தா தான் நல்லாயிருக்குமா. ஸோ அதோட நானும் இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை.